சத்யநாராயண பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனோம். அடியேன் பக்கத்துல கோட்டியில தான் நின்றுதேன்னு வச்சுக்கோ. திருமஞ்சனம் ஆரம்பிச்சுட்டான். அபிஷேகம் நடந்தது. திடீர்னு தோண்டியில ஜலம் குறைஞ்சு படுது. பெருமாளுக்கு தீர்த்தம் சேர்த்துட்டு இருக்கணுமோ இல்லையா? தோண்டி எடுத்தார். நான் பக்கத்துல நின்றுதேன். தூக்கி என் கையில கொடுத்துட்டார். போய் சுவாமி கணத்துலேருந்து ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துன்னு வாரும்னார். நான் உடனே கேட்டேன், நான் தானே கிடைச்சேன் இதுக்கு அப்படின்னு அவரை பார்த்து அப்பவே தெரிஞ்சுபடுத்தி அவன் பெருமாள் சேவிக்கு வந்த லட்சணம். இந்த மட்டும் இத்தனை பேர் இருக்கிறச்சே என்ன தேர்ந்தெடுத்து கைங்கரியம் கொண்டானேன்னு இவன் நினைக்க தயாரா இல்லை. இத்தனை பேர் இருக்கச்சே யாரையானோ கூப்பிடுறதானே, என்ன போய் கூப்பிட்டானேன்னு தோணித்துன்னா அப்ப சேவிக்க வந்ததுல அர்த்தமே இல்லைன்னு தான் பொருள். இத்தனை பேரும் என் கருடனை கூட்டா தீர்த்தம் கொண்ட மாட்டாரா? ஆதிசேஷனை கூட்டா தீர்த்தம் கொண்ட மாட்டாரா? எத்தனை முனிவர்கள் காத்துட்டு இருக்கல தீர்த்தம் கொண்ட? எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஒண்ணுமில்லாத கைகள்னால ஒருத்தன் தீர்த்தம் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு நன்றி செலுத்து போய் நான் தூக்கிட்டு வரணுமே தவிர அது போய் எனக்கு கிடைச்சதே நாம பார்க்கலாமா? கைங்கிறதுல ஒத்தொத்தனுக்கு ஆசை இருக்கணும். ஒரு சிறு உதவி கிடைத்தாலும் அதுக்கு ஆசை இருக்கணும். அதுக்குன்னு ஏற்ற திட்டான் தான் அணில்கள் தானே. எவ்வளவு சின்ன கைங்கரை பண்ணித்த அணில்கள்லாம். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீல் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல்